யோகானந்தர் மாஸ்டர் மகாசாயி இருந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ரூம்குள்ளே நுழைந்த உடனே அவரை பார்த்து, டிவைன் மதர் கூட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் உட்காருப்பாங்கிறாரு மகாசாயி. இதை கேட்ட உடனே யோகானந்தருக்கு ஒரு பெரிய லாங்கிங் வருது. அவர் மகாசாயோட காலை பிடிச்சிட்டு ரொம்ப ஆழமாக கேட்குறாரு, டிவைன் மதர் என்னை பார்த்துருக்காங்களா, எனக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கான்னு. அப்போது மகாசாயி ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, நீ கேட்டதை பற்றி டிவைன் மதர்கிட்ட நான் சொல்லிடுறேன்னு. அன்னைக்கு நைட்டு யோகானந்தர் அவருடைய வீட்டுக்கு போய் மெடிடேஷனில் இருக்கும்போது சடனாக டிவைன் மதர் அவருக்கு முன்னாடி தோன்றுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போவும் உன்னை நேசித்தேன், எப்போவும் நேசிப்பேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே யோகானந்தர் மகாசாயை பார்க்க போகும்போது மகாசாய் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உனக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடைச்சிடுச்சே அப்படின்னு. அதன் பிறகு யோகானந்தர் மகாசாயி கிட்ட ரெகுலராக போய்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் யோகானந்தரை தக்ஷிணேஸ்வரத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே டிவைன் மதரோட பேரை அவர் சொன்ன விதம் ப்ரேயர் மாதிரி இல்லாமல் அன்போடு பேசுகிற மாதிரி இருந்தது. மகாசாயி ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறாரு, நான் உன்னுடைய குரு இல்லை, உன்னுடைய குரு வருவார் உனக்காக அப்படின்றாரு. ஒரு நாள் யோகானந்தர் கூட நடக்கும்போது மகாசாயி லைட்டாக அவரோட செஸ்ட் மேலே டச் பண்ணுறாரு. உடனே உலகமெல்லாம் மாறிப்போன மாதிரியும், ஜனங்கள் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க, காரு வண்டி வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சவுண்டும் கேட்கல, எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. ஒரு பயோஸ்கோப் மூவி மாதிரி. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் யோகானந்தர் ஒரு பெரிய பிளிஸ் அனுபவிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி வருது, நாம் பார்க்குற உலகம் ரியல் கிடையாது, அதுக்கு மேலே ஒரு டீப்பர் லேயர் இருக்குன்னு. அப்புறம் மகாசாயி மறுபடியும் டச் பண்ணுறாரு, எல்லாம் நார்மலுக்கு திரும்பி வந்துடுது. கடவுள் டிவைனுங்கிறது நாம் பார்க்கக்கூடியது கிடையாது, லிவிங் ப்ரெசன்ஸ். நாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரியாலிட்டி. அது பார்க்குறதுக்கு இல்லை, அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம்.